வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸோட 5வது செஷன் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல. சேலரி வித்தவுட் ஜாப், வேலையே செய்யாமல் நமக்கு காசு வரப்போகுது. ஐயா, இப்போ எப்படி இந்த வேலையை செய்யாமல் நமக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னது, வேலையே செய்யாமல் காசா? இவன் என்ன இப்படி சொல்கிறான்? வேலையே செய்யாமல் யார் இப்போ காசு தராங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, இப்போ இது எவ்வளோ நாள் தெரியுமா உங்களுக்கு கிடைக்கும்? இது நம்ம வாழற வரைக்கும் கிடைக்கும், நம்ம லைஃப் டைம் வரைக்கும் கிடைக்கும். ஏன், இப்போ நீங்கள் சப்போஸ் இல்லைன்னு வைங்க, உங்கள் அடுத்த வர தலைமுறைங்களுக்கும் கிடைக்கும். அவங்களும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வர தலைமுறைக்கும் கிடைக்கும். சப்போஸ் அவங்களும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வர தலைமுறைக்கும் கிடைக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் ஒரு வாட்டி ஆரம்பித்து வச்சிங்கன்னா அது மாட்டுன்னு கிடைச்சிட்டே இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே வேலை செய்யாமல் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் நல்ல ஃபண்டாக பார்த்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறது பேசிக்கான வேலை இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட 100 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் நான் மாதம் மாதம் உங்களுக்கு 1 ரூபா அதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ அது எவ்வளோ நாளைக்கு நான் ரிட்டர்ன் பண்ண முடியும்? நான் 100 மாதம் வரைக்கும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனால் இங்கே அந்த 100 மாதம் இல்லை, இது 1000 மாதம், ஏன் 10,000 மாதம், ஏன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். 1,00,000 கோடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இப்படி நடக்குமா? ஐயா, இது நடக்கும். சரி, எப்படின்னு பார்க்கலாம். இந்த கான்செப்ட்க்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சரிங்களா? சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணுறது. நம்ம எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு. அதில் என்ன பண்ணுவோம்? மாதம் மாதம் ஒரு தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே போவோம். ஒரு நல்ல பெரிய அசட்டாக ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகி நிற்கும். சரிங்களா? இதுவும் ஒரு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் தான். எஸ்டபிள்யூபியும் ஒரு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லையே ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, இல்லை ஒரு 50 வயசு ஆகுது, ஏதோ ஒரு லேண்ட் இருக்குது விற்கிறாரு, ஒரு 10 லட்சம் வருது, 20 லட்சம் வருது, இல்லை யாரோ ஒரு ஃபண்டு சேர்த்து வச்சுருக்காருன்னு வைங்க. அந்த 10-20 லட்சத்தை நீங்கள் எடுத்து ஒரு ஃபண்டில் போட்டுடுவீங்க. சரிங்களா? அதிலேருந்து மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் மாரி ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது இது யாருக்கு நல்லா சூட் ஆகும்னா, கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எஸ்ஐபி எப்படி போட முடியும், இதுக்கு மேலே நான் எஸ்ஐபி போட்டேன்னா எனக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், இல்லை 20 வருஷம் ஆகும், இல்லை 30 வருஷம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. ஸோ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இல்லை ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இவங்கெல்லாம் இதில் போட்டால் காசும் ஏறிட்டே போகும், உங்களுக்கு வருமானமும் வந்துடும், நீங்கள் அர்லியாக ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடில். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வருது. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வைங்க. 50 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், மினிமம் 1 லட்சம் தாங்க இதில். சரிங்களா? இப்போ மினிமம் 50 லட்சம் நீங்கள் போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில். சரிங்களா? இப்போ நம்ம போன 3-4 வீடியோஸ்லேயே என்ன பார்த்தோன்னா, எப்பயுமே இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னன்னு பார்த்தோம்? டாப் பர்ஃபார்மிங் 50 கம்பெனியில் அவங்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதோட ஆவரேஜ் ரிட்டர்னு 14% அதிகமாக தான் இருக்குது. இதை நான் சும்மா ஏதோ 14% அதிக ரிட்டர்ன்ஸ்க்காக நான் சொல்லலை. நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். லாஸ்ட் 24 இயர்ஸாக நிஃப்டி 50 எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்களே கூட கூகுளில் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது 14%ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வருஷம் வருஷம் 7% வித்ட்ரா பண்ண போகிறோம். 7%னா எவ்வளோ வருது? 50 லட்சத்துக்கு 7% 3,50,000ங்க. சரிங்களா? அப்போனா மாதம் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 29,000 வருது. சரிங்களா? இப்போ மாதம் 29,000 வருது. சரிங்களா? இப்போ இந்த 29,000னா எவ்வளோ? 0.58% தான். சரிங்களா? இந்த வித்ட்ரா பண்ணுறது 7% அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டுலாம் இல்லைங்க. இது நம்ம இஷ்டம்தான். நமக்கு எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். 10% வேணுமா 10% எடுங்க, 20% எடுக்குமா 20% எடுங்க, இல்லை எனக்கு 5% தான் வேணும்னா 5% கூட எடுக்கலாங்க. சரிங்களா? நான் ஏன் இங்கே 7% எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட 50 லட்சம் இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட் இயர்
14%. இங்கே வந்து நம்ம இது வந்து சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். இது வந்து லாங் டேர்ம்க்கானது தான், மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கானது தான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்ஸில் வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்போ முதல் வருஷம் உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வரலாம், ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வரலாம், மூணாவது வருஷம் உங்களுக்கு 16% ரிட்டர்ன் வரலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 10 வருஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இப்போ இது வந்து மேக்ஸிமம் குறைஞ்சாலுமே ரொம்ப குறையாது, ஒரு 7% வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட ஒரு அசம்ஷன். அதனால தான் நம்ம இங்கே 7%ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா எல்லா ஃபண்டுமே ஒரு பேசிக் க்ரோத் இருக்கும், அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்டுலாம் கண்டிப்பாக க்ரோத் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபண்டு எவ்வளோ நாளில் எண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டுக்கு வந்து எண்டே ஆகாதுங்க. ஏன்னா இப்போ 50 லட்சத்தில் 7% வந்து திரும்ப ஆட் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி 3,50,000 எடுக்கிறோமோ மீதி 3,50,000 நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், ஆவரேஜாக நான் சொல்கிறேன். இது வந்து திரும்ப நம்ம கேபிட்டல் கூட ஆட் ஆகும். அப்போ நமக்கு கேபிட்டலும் வளரும், நம்மளோட இன்கமும் நமக்கு மந்த்லி வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இது ஒரு எஸ்டபிள்யூபி பிளானோட பேசிக் எக்ஸாம்பிள். அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம இந்த எஸ்டபிள்யூபி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதாங்க டெக்னிக்கலாக எப்படி எஸ்டபிள்யூபி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1,00,000 ரூபா போடுறீங்கன்னு வைங்களேன். இந்த 1,00,000 ரூபானா இது வந்து 1,00,000 ரூபாவாக காசாக இருக்காது, எந்த ஃபண்டில் போட்டிங்கனாலும் அது வந்து யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். யூனிட்ஸ் வந்து ஒரு யூனிட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு 10,000 யூனிட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு வைங்க. அப்போனா இதோட நெட் அசெட் வேல்யூ அது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ். ஸோ 10 ரூபா, ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா. சரிங்களா? இப்போ நீங்கள் மாதம் வித்ட்ரா பண்ணும் போது இது எப்படி ஆகும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் 5,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்க. அப்போ இந்த 10,000 யூனிட்ஸ்லேருந்து 500 யூனிட் வந்து விற்கப்படும். இப்போ நீங்கள் இப்படின்னு சொன்னதால் உங்கள் மனசில் என்ன வரும்? அப்போனா 500 யூனிட் விற்றுட்டா நம்ம காசு காலி ஆகிடுமேன்னு தானே வரும். அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது இந்த வருஷம் வந்து இந்த என்ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. சரிங்களா? நம்ம வந்து 14%ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் மினிமம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், 7% அந்த மாதிரி 10 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம லாங் டேர்மில் பார்த்தோன்னா இது கண்டிப்பாக ஏறிட்டே தாங்க இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 12 ஆயிடுதுன்னு வைங்களேன். அப்போனா 400 யூனிட் செல் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ 12லேருந்து 9 ஆயிடுச்சுன்னா 555 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகும். சரிங்களா? இந்தமாரி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட விலையே கூட 5,000 ரூபாய் வரலாம், ஏன் அரை யூனிட்டோட விலையே கூட 5,000 ரூபாய் வரலாம். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி யூனிட்ஸ் தாங்க போகும். சரிங்களா? இப்படி தான் நார்மலாக எஸ்டபிள்யூபின்றது வேலை செய்யும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்தோம். சரி, அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம ஒரு சின்ன கன்க்ளூஷன் மாரி பார்க்கலாம், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு. சரிங்களா? இப்போ வந்து எஸ்டபிள்யூபினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதிலிருந்து நமக்கு மாதம் எந்த வேலையும் செய்யாமல் காசு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது எப்படி வேலை செய்யுது டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா இப்போ நம்ம என்ஏவி வந்து ஏறிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாரி யூனிட்ஸ் வந்து விற்று நமக்கு காசை தருவாங்க. சரிங்களா? எவ்வளோ இதில் வித்ட்ரா பண்ணலாம்? ஒரு லிமிட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ எஸ்ஐபி போடுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 வயசு ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 50 லட்சம் வந்து சேர்த்துட்டீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து 40 இல்லை 45 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் வருமானம் நின்றுடும். சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எஸ்ஐபி போட்டிருப்போம்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு, அந்த லம்சம் அமௌண்ட் எடுத்து எஸ்டபிள்யூபியில் போட்டிங்கன்னா அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கூடயே உங்கள் மாதம் இன்கமும் வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி
ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் டக்குன்னு வந்து எஸ்ஐபியில் போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ தான் நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம போட்டு இது ஒரு கோடியில் போய் முடியறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுமோ, அத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம், அழகாக 10 லட்சத்தை தூக்கி ஒரு ஃபண்டில் போட்டுடணும். அந்தமாரி போடும் போது அவங்க என்ன கவனிக்கணும்னா, அது வந்து ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கணும். இப்போ 10 லட்சம் போடுறீங்கன்னா ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் 10 லட்சத்தை டம்ப் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட்லையாச்சும் பிரித்து போடணும். அப்படி போட்டோன்னா நமக்கு அதோட அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்மியாக போகுதுன்னு வைங்க, அதே இயரில் மீதி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். அப்படி பார்க்கும்போது ஓவராலாக நம்ம ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஹைப்ரிட் க்ரோத் பிளான். ஹைப்ரிட் க்ரோத் பிளான்னா என்னென்னா, இப்போ ஹைப்ரிட்னா என்னன்னு பார்த்தோன்னா ஈக்விட்டியும் இருக்கும் டெப்ட்டும் இருக்கும். சரிங்களா? இதை ஏன் நான் இங்கே செலக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கூகுள்லேயே வந்து காமிக்கிறேங்க எது வந்து நல்லா இருக்குன்னு. சரிங்களா? இப்போ நம்ம கூகுள் போகிறோம். கூகுளில் போய் டாப் பர்ஃபார்மிங் எஸ்டபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டோன்னு வைங்க, இந்தமாரி நிறைய வரும். நம்ம முதல்ல இருக்கிறதுலே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீம் பேருமே எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைப்ரிட் ரெகுலர் க்ரோத். ஹைப்ரிட்னா என்னென்னா ஈக்விட்டியும் இருக்கும் டெப்ட்டும் இருக்கும். சரிங்களா? இந்தமாரி எல்லா ஃபண்டுமே நீங்கள் பாருங்கள், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் க்ரோத், டாடா ஹைப்ரிட் ஈக்விட்டி, ஹெச்டிஎஃப்சி ஹைப்ரிட் ஈக்விட்டி. இந்தமாரி ஹைப்ரிடாக இருக்கிறதால ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும், அதேமாரி ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைப்ரிட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஈக்விட்டியிலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 75% ஈக்விட்டியில் போடுவாங்க, சில ஃபண்டில் 60% ஈக்விட்டியில் போடுவாங்க, ரிமைனிங் இருக்கிற 40 இல்லை 25% வந்து டெப்டில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஹைப்ரிட் ஃபண்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம், பிளைண்டாலாம் எடுத்து நம்ம போடக்கூடாது. சரிங்களா? இதை நம்ம எடுத்து நம்மளோட ஓன் ரிசர்ச் டிக்கர் டேப்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பண்ணிக்கணும். டிக்கர் டேப்ன்ற வெப்சைட் வந்து நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இருந்தாலும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டுன்னு வருதுன்னு வைங்க. வந்துடுச்சிங்களா? இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் இதோட சிஏஜிஆர் எவ்வளோ, 22%. மேக்ஸிமம் இது ஆரம்பித்ததுலேருந்தே இதோட சிஏஜிஆர் எவ்வளோ, 18%. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று மட்டும் நான் சொல்லிடுறேங்க, என்னென்னா உலகத்தில் எவனோ என்னென்னவோ அட்வைஸ் பண்ணுவான், எவனையுமே நம்பாதீங்க. சரிங்களா? காசு விஷயத்தில் நீங்கள் உங்களோட சொந்தமான இதை முடிவை மட்டும்தாங்க எடுக்கணும். சரிங்களா? நானும் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன், இந்த ஃபண்டோ இல்லை இங்கே காமிச்ச எந்த ஃபண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. சரிங்களா? இது ஒரு ஃப்ரீயான டூல். சரிங்களா? கூகுளும் ஒரு ஃப்ரீயான வெப்சைட். நம்ம நல்ல ஃபண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதோட லாஸ்ட் 10-15 இயர்ஸ் இல்லைனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன க்ரோத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதை தாங்க நாம் காமிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் இங்கே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. புதுசாக ஒன்றும் இது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகி இருக்க போகிறதில்ல. நமக்கு இதை தவிர்த்து இதில் இருக்கிற ரிஸ்க்கு என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுக்க முடியாது. அது வந்து நம்ம எஸ்ஐபிலேயே பார்த்தோம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே பார்த்தோம் இதில் என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு. மற்றபடி நம்ம வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாமே போன செஷன்லேயே பார்த்துட்டோம். அப்படி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட் லிங்க்குமே இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, இப்போ லாங் டேர்மில் இதெல்லாம் பார்த்தோன்னா கன்ஃபார்மாக ப்ராஃபிட் தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து எண்டே ஆகாது. சரிங்களா? இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து யோசிப்பீங்க, வயசாகிடுச்சு என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எஸ்ஐபி போட முடியாதுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல கன்க்ளூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாப்பிக்கோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.